ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் சீசன் 5 எபிசோட் 96 லாலஸ் ஹோம். நீங்கள் இந்த எபிசோடில் ஒரு புது விதமான குரூப் பார்ப்பீங்க. ஸோ போன சீசனில் பார்த்த குரூப்பு இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேக் கொடுத்துருக்கானுங்க. அது யாருன்னு நான் சொல்கிறத விட நீங்கள் எபிசோடு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓப்பனிங்லேயே ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டை தான் காட்டிகிட்டு இருக்காங்க. அதாவது அன்ஐடென்டிஃபைடு மிஸ்டீரியஸ் அனிமல்ஸ் வந்து நம்ம ஊருக்குள்ளே நிறைய சுற்றிக்கிட்டு இருக்குது. அதுங்க எந்த ஒரு மிருகம்னே தெரியல. அண்டு அது மட்டும் இல்லாமல் ஹிஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு மிருகங்கள்லாம் வந்ததே கிடையாது. ஸோ இதுங்க மெயினாக அட்டாக் பண்ணுற சிட்டி எல்லாமே மீட்டியர் சிட்டி தான். அண்ட் அந்த மீட்டியர் சிட்டியில் இருக்கிற யூரோப்பியன் கான்டென்ட்டில் ஏகப்பட்ட மிருகங்கள் இந்த மாதிரி வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்குது. நிறைய மக்கள் செத்துருக்குறாங்க. அண்ட் நிறைய பேர் செத்துறது போலீஸ்காரங்க மட்டும்தான். இந்த மாதிரி ஒரு மிருகங்களை யாரையுமே பார்த்ததுக்கு மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு மிருகம் ரொம்ப ஆபத்தான விஷயம் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக நாங்கள் டைகர் மாதிரி இருக்கிற இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் கூப்பிட்டுருக்குறோம். ஸோ இந்த மிருகமும் பார்க்குறதுக்கு ரொம்பவே சாந்தமாக தான் இருந்தது. அண்டு இங்கே நிறைய பேர்த்தோட கேள்வி கேட்குற மாதிரி தான் அந்த ரிப்போர்ட்டருமே கேட்டா. ஸோ மக்களுக்கு பார்த்து அதுங்களுக்கு பயம் இல்லையாமா, அண்ட் அது மட்டும் இல்லாமல் மக்களை கொள்றதுக்காக தான் அவங்களோட மெயின் மோட்டிவ் அப்படின்னு சொன்னாங்க அந்த டைகரு. ஸோ அதை கேட்டதுக்காக இந்த பொண்ணு எதிர்த்து கேட்டா. ஆனால் அந்த பொண்ணு எதிர்த்து கேட்ட கேள்வி கடைசியாக அதுதான் அப்படின்னு அவளுக்கு தெரியவே இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த ஹகியாவுமே பார்த்தீங்கன்னா ஒரே போட்டு தள்ளிட்டு அந்த பொண்ணை. இந்த விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஊர் மக்கள் முழுக்க பரவிக்கிட்டே இருக்குது. சாரிப்பா நான் லேட்டாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கேரக்டர் பேசிக்கிட்டு இருக்குது. எதுக்காக நீ இவ்வளோ லேட்டாக வந்து அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஃபேண்டம் ட்ரூப் தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க இருக்கிற சிட்டியோட பேர் தான் பார்த்தீங்கன்னா மீட்டியர் சிட்டி. அது இவங்களோட இடம். இவங்களோட இடத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இப்போ கேமரா ஹேண்ட்ஸ் பூந்துருக்குது. ஆக்சுவலி அதோட பேர் எல்லாமே கேமரா ஹேண்ட்ஸ் ஆமாம். ஸோ அதுங்க எல்லாமே எங்கேருந்து வந்திருக்குதுன்னு தெரியலையாமா. அதோட பயாலஜிக்கல் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பட் மெயினாக அதுங்க ஆரிஜினேட் ஆனது பால்ஸ் ஐலண்டில் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஷிசுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறா. சரி எருமைங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த எருமைங்க எல்லாமே ஒரே கூட்டம் தானே இருக்கு வேணும், எதுக்காக இதுங்க இப்படியெல்லாம் உலகம் முழுக்க பரவிக்கிட்டு இருக்குது அப்படின்னு ஃபிங்ஸ் கேட்கும்போது அது எனக்கே தெரியல. ஏன்னா நம்ம போய் பார்த்தா தானே நமக்கே வித்தியாசம் தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல குயின் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் இருக்கலாமா, அதுங்களோட கட்டுப்பாட்டில் தான் நிறைய பேர் இருக்கிறாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஷிசுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. ஸோ இவங்களோட வீடு ஒரு பெரிய பில்டிங் இருக்கும்ல, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தரமட்டமாக இருக்குது. நாம் ஏற்கனவே எதிர்பார்த்த மாதிரி தான் இந்த இடத்துல ஏகப்பட்ட பில்டிங் நொறுங்கி கிடக்குது, நம்ம வீடு மேங்களை இடிஞ்சு கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபிங்ஸ் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல நிறைய சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்துக்கிறாங்க இந்த இடத்துல மிருகங்கள் எப்படின்னு கண்டுபிடிக்கிறக்காக. சரி என்ன நிலவரம் அப்படின்னு சொல்லிட்டு ஷால்னார் கேட்டுட்டு இருக்கும்போதே கிட்டத்தட்ட 300 பேர் இந்த இடத்துல செத்துருக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற நிறைய மக்களை பிடிச்சிட்டு போயிட்டு அந்த கூண்டுக்குள்ள வச்சு அதுங்க ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்குது. அண்ட் அதுங்களுக்கு தேவைப்பட்டா ஒரு மிருகமாக மாற்றிடுது. அண்ட் இல்லைன்னா அதுங்க இப்படி வித்தியாசமான முறையில் செத்து போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததா தெரியுது. அந்த இடத்துல இருக்கிற மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொடூரமான முறையில் மனிதர்களிலிருந்து வித்தியாசமான ஒரு மிருகமாக மாறி இருக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு கைமேரா ஹேண்ட்ஸ் எல்லாருமே மாறி இருக்கிறாங்க. யார் எல்லாமே கைமேரா ஹேண்ட்ஸாக மாற முடியுதோ அதுங்க அதுங்களோட கூட்டுக்குள்ளே வச்சுக்குது. இல்லைனா இந்த மாதிரி தான் அவங்க எல்லாருமே வேஸ்ட் பீஸாக தூக்கி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சோல்ஜர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா இந்த டெட் பாடிஸோட விளையாடுறதே அதுங்களுக்கெல்லாம் வேலையாக போச்சா? அப்படின்னா இப்போ நாங்கள் எங்களோட குரூப்போட வேலையை செய்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எங்களோட பழைய நிலைமைக்கு இப்போ நாங்கள் கொண்டு வர போகிறோம். அதாவது இங்கே இருக்கிற எல்லாரையுமே நம்ம கொல்ல போகிறோம். இங்கே இருக்கிற எவன் குறுக்க வந்தாலுமே அவங்களையுமே நம்ம கொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிங்ஸ் இந்த இடத்துல அங்கே இருக்கிற சோல்ஜருக்கே பார்த்தீங்கன்னா வார்னிங் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். அதுக்கு முதல்ல இந்த குயின்னு சொல்லிட்டு தெரியுற அவளை நம்ம முதல்ல கொல்லணும் அப்படின்னு பிங்க் சொல்கிறான். அதே சமயத்தில் ஒரு கோட்டை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க மீட்டியர் சிட்டியில். அங்கே ஒரு பெரிய சிலந்தியாலாம் ஆன கோட்டையே இருக்குது. என்னென்னு பார்த்தா அந்த இடத்துல சோ கால்டு குயினாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாசான் தான். ஸோ ஜாசான் தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு குயினாக இருந்திருக்கிறா. ஸோ ஆக்சுவலி என்னை பெற்றெடுத்த அம்மாவுக்கு ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான், அவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அண்ட் அவங்களோட ஒரே ஒரு அட்வான்டேஜ் மற்றவங்கள பெற்றெடுக்கிறது தான். அப்படி அவங்க பெருசாக அற்புதமான பண்ண ஒரே விஷயம் என்ன பெற்றெடுத்தது தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்தில் அவங்க ஒரு ஹியூமன் கூட்டிகிட்டு வராங்க. அந்த ஹியூமனையுமே பார்த்தீங்கன்னா கதறான், என்னை விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கழுத்தில் தன்னோட அந்த ஸ்கார்பியன் விஷத்தை உள்ளே இறக்கின உடனே அவன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கேமரா ஆண்ட்டாக மாறிக்கிட்டு இருக்கிறான். ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்க, ஏன்னா நீ இப்போ ஒரு கேமரா ஆண்ட்டாக மாறிட்ட, எங்களோட பேரடைஸ்லையுமே உங்களுக்கு இப்போ இடம் இருக்குது, நீ இப்போ நம்ம ஜாசனுக்கு முத்தம் கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த காலுக்கு பார்த்தீங்கன்னா அவன் வந்து முத்தம் கொடுக்குறான். ஸோ இதுதான் இவளோட பவர். ஆக்சுவலி என்னோட அம்மா பண்ண ஒரே பாவம் எல்லாமே அவங்க எந்த ஒரு காம்பேக்ட்டுமே பார்க்காம செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஜாசன் சொல்லிட்டு இருக்கிறான். ஸோ ஃபேண்டம் ட்ரூப்புமே பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே வந்துட்டாங்க. சரி இந்த இடத்துல குயின் எங்கே இருக்காளோ அவளை ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் யாரு கிடைச்சாலுமே சரி அவங்கள கொல்லாமல் இங்கே எவனுமே வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னா நம்ம எல்லாருமே இங்கேருந்து கிளம்பி போகலாம். அந்த குயின் உங்கள் கண்ணில் பார்த்தா அவளை கொண்டு போட்டுருங்க. யார் இந்த இடத்துல நிறைய பேர்த்து கொள்றாங்களோ அவங்க தான் இங்கே பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு பிங்ஸ் இங்கே விளையாட்டுத்தனமாக சொல்கிறான். அப்படின்னா சரி நாங்களுமே எல்லாத்துக்குமே தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 6 பேருமே பார்த்தீங்கன்னா வித்தியாசமான இடத்துல அப்படியே பிரிஞ்சு போயிட்டாங்க. ஸோ இங்கே இருக்கிற எல்லா விஷயமே பார்த்தீங்கன்னா பைக்கு தெரிய வருது. ஏன்னா ஒரு சிலந்தி வலையில் யார் அசைஞ்சாலுமே சிலந்திக்கு தெரியும்ல. அதனால் பைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே சொல்கிறான் இங்கே எல்லாருமே நிறைய பேர் வந்துட்டாங்க அப்படின்னு. அவங்க எல்லாருமே ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களா அப்படின்னு ஜாசான் கேட்கும்போது ஆமாம் அவங்க சக்தி வாய்ந்தவங்க தான் அப்படின்னு பைக் சொல்கிறான். சரி அப்படின்னா நீ போய் அவங்களை அட்டாக் பண்ணி கொண்டு வர வேண்டியதானே, எதுக்காக என்கிட்ட இன்னதை சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆனால் மிஸ் ஜாசான் நான் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணுமே அப்படிங்கிறாங்க. சரி நீ என்னை ப்ரொடெக்ட் பண்ணணும்னா டக்குன்னு போய் அவங்கள அட்டாக் பண்ணி என்கிட்ட கொண்டு வா, அப்போ தானே நீ ஒரு சக்தி வந்தவன்னு நான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு இங்கே ரொம்பவே வளைஞ்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறா. அப்படின்னு சரி நான் போய் அவங்கள கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே வேகமாக போயிட்டான்.
இன்னொரு பக்கம் சர்ஜனுமே பார்த்தீங்கன்னா அவள் சண்டை போடுறதுக்காக ஏதோ ஒரு வித்தியாசமான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டே இருக்கிறா. ஸோ ஃபேண்டம் ட்ரூப்பில் பின்னலவ் அப்படிங்கிற இன்னொரு கேரக்டருமே பார்த்தீங்கன்னா புதுசாக இங்கே வந்திருக்கிறான். அவனுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கெமிலியான்னு ஒரு அடி அடிக்கிறான் பாருங்க. ஸோ அவனோட அந்த மேலே போட்டிருக்கிற அந்த பேண்டேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிழிஞ்சு போயிருச்சு. நீ ரொம்பவே வீக்காக இருக்கிறடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெமிலியன் பேசும்போது அந்த பின்னலாவோட பாடி ஸ்ட்ரக்சரை பற்றி அவனுக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. அவன் டான்ஸ் ஆடும்போது அவனோட பாடியில் இருக்கிற ஓட்டை எல்லாமே பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு சவுண்டு ஃப்ளூட் சவுண்டு பார்த்தீங்கன்னா கொடுக்குது. என்னது இவன் உடம்பு முழுக்க இந்த அளவுக்கு ஓட்டையாக இருக்குது அப்படின்ட்டு இருக்கும்போது இவன் இந்த மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறான். ஸோ பின்னலவ் அப்படிங்கிறவன் பார்த்தீங்கன்னா ஒரு கைடோடோன் அப்படின்னு ஒரு முன்னோர்களோட இனத்தை சேர்ந்தவன். இந்த முன்னோர்கள் எல்லாருமே பழங்குடியினரை சேர்ந்தவங்க. ஸோ அவங்க எப்போ தன்னோட பசங்க பொண்ணுங்களுக்கு எல்லாமே 13 வயசு ஆகுதோ அப்போ அவங்களோட உடம்புல வந்து ஒரு முள்ளை செலுத்துவாங்க. அந்த முள்ளை போக போக அவங்களோட பாடியில் அப்படியே ஸ்ட்ரக்சராக ஒரு மாற்றும். அண்ட் அதுவும் இல்லாமல் அவங்களோட பாடியில் ஏகப்பட்ட ஓட்டைகளை போடும். ஸோ இந்த ஓட்டை எல்லாமே இருக்கிற ஒரு சோல்ஜர்ஸை அவங்க வந்து பேப்பு டான்சிங் வாரியர்ஸ் அப்படிம்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் யாருக்கு இந்த ஃப்ளூட் சத்தம், அதாவது அவங்க பாடியில் இருக்கிற அந்த ஓட்டையில் அதிகப்படியான சத்தம் வருதோ அவங்க நல்ல ஒரு சோல்ஜராக நல்ல ஒரு வாரியராக பேட்டில் ஃபீல்டில் இருக்க முடியும். அந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் மூத்தவங்க அப்படின்னு அந்த பழங்குடியினர்கள் சொல்லுவாங்க. இப்போ பின்னலோ அந்த மாதிரி நிலைமையில தான் இருக்கிறான். ஸோ அவனோட அட்டாக்கை போட்டு அடித்ததுக்கப்புறம் கெமிலியன் பார்த்தீங்கன்னா கீழே படுத்துட்டான். நான் என்னோட பழங்குடியினோட ரத்தத்தை சேர்ந்தவன். ஸோ அதனால் அவங்களோட சக்தினா எனக்குள்ளே ஊறிக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிக்கிட்டு இருக்கிறான். நீ உன்னோட முன்னோர்களோட சக்தியை வச்சு அடிச்சியா அப்படின்னா அது உன்னோட முன்னோர்களோட ப்ரைடை தானே வச்சிருக்குது. உன் ப்ரைட் எல்லாமே மண்ணாங்கட்டிக்கு சமம். ஏன்னா அந்த அடி என்ன எதுவுமே செய்யவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். உன்ன மாதிரி மிருகங்களுக்கு நான் கொஞ்சம் கருணை காட்டுவேன், ஆனால் ரொம்பவே கருணை காட்டணும்னு நினச்சிட்டு இருக்காத. ஏன்னா இப்போ இந்த அடியில் நீ இப்போ சாக போகிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு பினாலோ சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் இங்கே ஷால்னர்க்க காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. தான் ஒரு மேனிப்புலேட்டர் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அவன் வச்சிருக்கிற அந்த ஊசியை பார்த்தீங்கன்னா எப்படியாவது அந்த மிருகத்தை மேலே செலுத்தணும் அப்படின்னு ஒரே குறிக்கோளோடு இருக்கிறான். நான் எப்படியாவது அந்த மிருகத்தில் எப்படியாவது செலுத்தி ஆகணும் இந்த ஊசியை. ஸோ ஜஸ்ட் மிஸ் எப்படியாவது செலுத்தி ஆகணும். எனக்கு 20% தான் சான்ஸே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிருகம் அடிக்க பார்த்தீங்கன்னா இவன் கொஞ்சம் கொஞ்சமாக தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஆனால் கரெக்டாக கழுத்து பகுதியில் அந்த ஊசியை வந்து செலுத்திடுறான். அப்பா இது சமாளிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, இருந்தாலுமே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அந்த ரிமோட் கண்ட்ரோல் எடுக்கும்போது தெரியுது அந்த மிருகம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவனை பின்னாடி பிடிச்சிருச்சு. இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, நான் இது ஏற்கனவே கண்ட்ரோல் எடுத்துட்டேன் அப்படின்ட்டு இருக்கும்போதே இங்கே பாருங்கடா யாரோ மேனிப்புலேட்டர் இருப்பாங்களாட்டு இருக்குது எங்களோட கூட்டத்துக்கு எதிராக. ஆக்சுவலி மேனிப்புலேட்டருக்கு இன்னொரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ், ஒருத்தர் மேனிப்புலேட் பண்ண இன்னொரு விஷயத்த நீ மேனிப்புலேட் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நீ ஒரு மேனிப்புலேட்டர் தானா? நீயும் இந்த மாதிரி இந்த மிருகத்தை மேனிப்புலேட் பண்ணி வச்சிருக்கிறியா? நீ கையில் வச்சிருக்கிற ரிமோட் கண்ட்ரோலை பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சால்னக் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஆக்சுவலி பையில நான் ஏற்கனவே என் கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டேன் அப்படின்னு அந்த எருமை பேசிக்கிட்டு இருக்குது. ஓ இதோட பேர் பையில அப்படிங்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் இங்கேருந்து தப்பிக்கவே முடியாது, எனக்கு வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஷால்னாக் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். இன்னொரு பக்கம் பிங்ஸை காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அவன் கொரிலா மாதிரி இருக்கிற ஒரு கேமரான்ட்ட சால்வ் பண்ண வந்திருக்கிறான். என்ன பண்ணிட்டு இருக்கிறப்ப தம்பி, நீ என்னை அடிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறியா? சரி உனக்கு நான் ஒரே ஒரு அடி மட்டும் தரேன், அந்த ஒரு அடி மட்டும் எனக்கு நீ வந்து கொடுத்துரு, அதுக்கப்புறம் நான் உன்னை கொல்ல போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்கு பேசிக்கிட்டு இருக்குது. ஒரு அடியா? சரி அந்த ஒரு அடியுமே 15 அடியை நான் உனக்கு திருப்பி தரேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை வந்து பூஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு கையை பார்த்தீங்கன்னா ஷேக் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அவன் 15 அடிக்கான அந்த பவரை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கைக்குள்ள வச்சிருக்கிறான். சரி இப்போ 15 அடின்னு தானே சொன்னேன், உனக்கு ஒரே ஒரு ஃப்ரீ அட்டாக் தரேன், நீ எனக்கு ஒரு அட்டாக் தானே தந்திருக்கிற, அந்த ஒரு அட்டாக்கையுமே நான் இப்போ 15 அடி உனக்கு தரேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு 15 அடிக்கான குத்தை பார்த்தீங்கன்னா அவன் ஒரே குத்தா கொடுறான் பாருங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அவனோட ஒரு அதிகப்படியான சக்தி. ஸோ அவன் எந்த அளவுக்கு அவனோட கையை ஷேக் பண்ணுறானோ அந்த அளவுக்கு ஒரு பஞ்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ள பவரை ஏறிக்கிட்டு இருக்கும். இந்த மிருகத்தை போட்டு தெரியாச்சு. அடுத்தது கண்டிப்பாக எப்படியாவது இங்கே 2 கேமரா ஆன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ரைட் சைடில் போகிறதா நான் லெஃப்ட் சைடில் போகலான்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு அவன் குழப்பத்தில் இருக்கும்போதே சரி காயின் டாஸ் போட்டு பார்க்கலாம் எங்கே போகலாம் அப்படின்னு இங்கே பிங்ஸுமே பார்த்தீங்கன்னா காயின் டாஸ் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் ஷால் இருக்கதை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவனோட கை கால் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா லாக் ஆயிருச்சு. இப்போ உன்னால் எதுவுமே பண்ண முடியாத கண்ணா, உன் கை கால் எல்லா பக்கமே லாக் ஆயிருச்சு, உன்னால் அசை கூட முடியாது அப்படின்ட்டு இருக்கும்போது இல்லையே என்னோட லெஃப்ட் கை லெஃப்ட் கால் எல்லாமே அசையுதே, நல்லா தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் பேசிக்கிட்டு இருக்கிறான். கிண்டல் பண்ணுறதா நினைப்பா, இப்போ அவனை இதே சமயத்தில் கொண்டு போடுறான் பாடுறா. ஏய் பயல், நீ அவனை கொண்டு போடுற டக்குன்னு ரொம்பவே வாய் பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி மேனிப்புலேட்டரோட இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன நீ என்கிட்டயே சொன்னில்ல, ஒருத்தரை மேனிப்புலேட் பண்ண விஷயத்தை இன்னொருத்தரை மேனிப்புலேட் பண்ண முடியாதுல்ல, நான் ஏற்கனவே ஒரு பேட்டில் ஃபீல்டு வந்துட்டா இன்னொரு ஊசியை நான் எப்பவுமே எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னு அவனோட உடம்புலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஊசி செலுத்திட்டான். ஸோ ஆட்டோ பைலட் எங்கேஜ் ஆகுது அப்படின்னு அவனோட ரிமோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு வருது. வந்த அடுத்த செகண்டே அவனோட ஆர்டர் ரொம்பவே அதிகப்படியாக இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆன அடுத்த செகண்ட் அவனை கொண்டு போடுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆர்டர் கொடுக்குறான் பாருங்க. அந்த எறும்போட கையெல்லாமே பார்த்தீங்கன்னா 4 துண்டா அப்படி பிச்சு கிளம்புது. அப்படி இவனுமே செத்து போயிடுறான். அண்ட் இந்த மேனிப்புலேட்டர் எறும்பே பார்த்தீங்கன்னா அதே சமயத்தில் செத்து போகுது. இவனோட ஆட்டோ பைலட் மோடுமே பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சு.
நான் இந்த பவர் யூஸ் பண்ணுறது செம கடுப்பாக இருக்குது. இந்த பவரை நான் யூஸ் பண்ணால் குறைஞ்சது 3 நாளாவது எனக்கு இந்த மசில்ஸ் எல்லாமே வலிக்கும். ஆனால் எனக்கு இப்போ அதை நம்புறத தவிர வேறு வழியே கிடையாது. அதனால தான் நான் இந்த சக்தியை பயன்படுத்துறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சக்தியை பயன்படுத்தி அங்கே இருக்கிற மிருகத்தை கொண்டுட்டு போயிட்டே இருக்கிறான். இன்னொரு பக்கம் சிசுவை கடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவள் பை கூட ரொம்பவே அதிகப்படியாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறா. எனக்கு தெரிஞ்சு இந்த வெப்பை விற்கிறது ரொம்பவே பெரிய விஷயமா இருக்க மாட்டேங்குது, ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சிசுக்கு பேசிக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஃபெய்டான காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலி நான் குயினை தேடி வந்துகிட்டு இருக்கிறேன், குயின் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஃபெய்டான்னு சொல்லும்போது, நீ குயினுக்கு முன்னாடி தான் நான் நின்றுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. குயினுக்கு முன்னாடியே விளையாட்டுத்தனமாக பேசிக்கிட்டு இருக்காது அப்படிங்கிறாங்க. என்னது விளையாட்டுத்தனமாவா, நீ நான் ரொம்பவே கோவப்படுத்திக்கிட்டு இருக்கிற அப்படின்னு இங்கே ஃபெய்டான்னு ஜசான் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க பேசுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே கல்லூட்டோ கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறா. ஸோ கல்லூட்டோ ஏற்கனவே அவங்க மேலே ஒரு பேப்பர் மாதிரி பிளேஸ் பண்ணியிருப்பா. அதனால் அவங்க பேசுறது எல்லாமே இவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ இவ இன்னொரு கேமரான்ட்டுக்கிட்ட நல்லா மாட்டியிருப்பா. ஸோ இன்னும் குட்டி பொண்ணு என்கிட்ட வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறியா, என்கிட்ட வந்து செத்து போயிரு, இல்லைன்னா நீ அனாமத்தான் செத்து போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிக்கிட்டு இருக்கும்போது, உங்க கூட விளையாடுற அளவுக்கு எனக்கு நேரம் கிடையாதுடா கண்ணா, இப்போ உனக்கு கொன்று நான் டக்குனிக்கிறது கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்லுட்டு அவளை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா பேப்பர்னால அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கிற, உன் பேப்பர்னால என் உடம்புல ஒரு குட்டி கீரல் கூட விலகவே இல்லை, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்ட்டு இருக்கும்போதே அதிகப்படியான பேப்பர் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. என்ன இவ பேப்பர் வச்சு நான் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறா, ஹே நீ பண்ணுறதெல்லாம் எனக்கு பார்த்தா கடுப்பாக இருக்குது, இப்போ நான் கொல்லாமல் விடவே மாட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் வச்சிருக்கிற அந்த இரும்பு ராடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு அட்டாக் பண்ணுறான். ஆனால் அது 2 துண்டா அவள் வந்து கட் பண்ணிடுறா. இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, இது இரும்பாலான சாட்டை, உன்னால் எப்படி அதை கட் பண்ண முடியும் அப்படின்ட்டு இருக்கும்போதே என்கிட்ட இருக்கிறது பேப்பரு, அதை ஈஸியாக கட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு கல்லுட்டோ பார்த்தீங்கன்னா அப்படி விசிறா. அங்கே இருக்கிற எல்லா பேப்பருமே பார்த்தீங்கன்னா சேர்ந்து இந்த கேமரான்ட்டு பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கேமரான்ட்டோட ஜாயிண்ட்டில் அவனோட ஒரிஜினல் பாடியிலே பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் வந்து லைட்டாக குத்திருச்சு. அதனால் அவனோட கையை பார்த்தீங்கன்னா 2 துண்டாயிருச்சு. இன்னொரு பக்கம் ஃபைட்டான காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவன் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம ஜசானை ரொம்பவே டென்ஷன் பண்ணிட்டா. ஒரு கொடையை விரிச்சு அவளை டிஸ்ட்ராக்ட் பண்ணி அவளோட பாவாடையுமே பார்த்தீங்கன்னா கிழிச்சு போட்டுறா. ஸோ பேட்டில் ஃபீல்டில் எந்த ஒரு எனிமியுமே இந்த மாதிரி ஒரு பேக்கியான க்ளோத்ஸை போட்டுக்கிட்டு வந்தா ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சிருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறாங்க. ஆமாம், ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் உனக்காக மறைச்சிக்கிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா பண்ண பெரிய பாவம் என்னன்னு தெரியுமா, அவங்க இந்த மாதிரி சண்டைலாம் போட்டதே கிடையாது, சண்டை மட்டும் போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு குயினை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறா. இன்னொரு பக்கம் பினோலோவை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே கெமிலியனால் ஒன்றுமே சமாளிக்க முடியல. ஏன்னா அவள் டான்ஸ் ஆடுறதை வச்சு அந்த ஃப்ளூட் சத்தத்தில் இவனால் எதுவுமே பண்ண முடியல. என்னாச்சு, நீ இப்போ சாக போகிற பாரு இதே இடத்துல, ஏன்னா என்னோட ஃப்ளூட் சத்தம் உன்னால் தாக்கு பிடிக்கவே முடியாது, நீ இந்த இடத்துல சாவ போகிற அப்படிங்கிறாங்க. உன்னை நான் பைக்கிட்ட விட்டுறேன், அதனால் நான் இந்த இடத்துல வந்து எஸ் ஆயிடுறேன், நீ என்னை பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே அதிவேகமாக போய்கிட்டே இருக்கும்போது, ஓ நீ அங்கே அவ்வளோ தூரம் ஓடி போயிட்டியா, நீ ரொம்பவே ஸ்பீடாக தான் இருக்கிற, ஆனால் சவுண்டோட ஸ்பீட் அளவுக்கு நீ ரொம்பவே வேகமாக போகல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே அதிவேகமாக சுற்றுறான் பாருங்க. சுற்றின அடுத்த செகண்டு அவனோட சவுண்டு அந்த இடம் முழுகவே பார்த்தீங்கன்னா அப்படியே போய்கிட்டு இருக்குது. அதனால் அந்த விளைவு எல்லாமே ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போ அவன் போட்ட பவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமான பவர். அதோட பவர் பேர் பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர். ஸோ அது ஜூபிட்டர் மாதிரி ஒரு கிரகம் அப்படியே உருவாகி இந்த கெமிலியனை பார்த்தீங்கன்னா போட்டு துவம்சம் பண்ணுது பாருங்க. அப்படியே அந்த கோட்டையில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு விரிசலே உண்டாகி பெரிய ஓட்டையாக ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் கெமிலியன் பார்த்தீங்கன்னா அப்படியே நஞ்சு போய் செத்து போயிட்டான். உன்ன மாதிரி ஒரு மிருகத்துக்கு இந்த மாதிரி ஒரு அடி தேவை தான், என்ன அடி நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பின்னால பேசிக்கிட்டே இருக்கும்போது இங்கே கல்லுட்டோ பார்த்தீங்கன்னா அந்த மிருகத்தையுமே கொள்றா. இன்னொரு பக்கம் ஃபெய்டான் அந்த ஜசானையுமே போட்டுக்கிட்டு இருக்கிறான். ஸோ 3 பேருமே அவங்களோட வீட்டுக்காக தான் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதோட எபிசோட் முடிக்கப்பட்டது.